இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஹனி ஸ்வீட் பொட்டேட்டோ. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் கிழங்கு எடுத்துகிட்டு அதை வந்துட்டு தண்ணியில் ஊற போட போகிறேன். ஏன்னா நிறைய மண்ணாக இருக்குது, அந்த மண்ணெலாம் கொஞ்சம் சீக்கிரமாக கழுவணும்ல. ஸோ ஊறிட்டால் கொஞ்சம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம அந்த கிழங்குலாம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கிழங்கு மேலே ஜஸ்ட்டு சின்ன சின்னதாக கீரல் போட போகிறேன். எதுக்கு அப்படின்னா, நான் பண்ண போகிறது கெட்டலில் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வேகணும். அதுக்காக வந்துட்டு எல்லா கிழங்குலையும் கீரல் போட போகிறேன். கிழங்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதை வேக வைக்கலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்துட்டு ஸ்டீம் பண்ண போகிறேன். தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தோணுது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டா பெட்டர். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கெட்டில் ஆன் பண்ணுவோம். இதில் மொத்தம் 2 மோட் இருக்குது. நான் வந்துட்டு ஹையஸ்ட் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ அந்த ஸ்டீமர் பிளேட் வச்சாச்சு. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்ச அந்த கிழங்கை வந்துட்டு அது மேலே வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுவோம். ஐ திங்க் இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் வேகிறதுக்கு. பட் லெட்ஸ் வெயிட். கிழங்கு வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 20 மினிட்ஸ் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு. சரி, எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிப்போம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கிழங்குல இருக்க தோல்லாம் உரிச்சிட்டு அதில் ஹனி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸ்வீட் பொட்டேட்டோ தான், பட் ஹனி மிக்ஸ் பண்ண எனக்கு பிடிக்கும். அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஹனி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டால் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குல்ல. நல்லா வெந்திருக்கும் போல், அதனால தான் கட் பண்ணுறப்போ நல்லா உடஞ்சி வருது. பட் ஓகே. ஸோ நம்ம மற்ற இது நல்லா கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே ஹனி ஆட் பண்ணிப்போம். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பவுலில் மாற்றிப்போம் அதை. இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஹனியை நான் அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் மை ஃபேவரட். ஹனி ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.